ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஜேகே நர்சரி அண்ட் அக்வேரியம். இன்றைக்கி நம்ம நிறைய சீட்ஸ் வந்து எல்லார் கூடயுமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃப்ரீயாகவே. இப்போ தான் நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து ஷார்ட்ஸ் அண்ட் லாங் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நிறைய சீட்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கேன். நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து சாமந்தி செடிகள் கொரியர் பண்ணி வச்சுருக்கோம். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வளர்த்துட்டு அதோடய ஃபீட்பேக்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம். பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வருஷத்துக்கு ஒரு சாமந்தி செடியை எந்த மாதிரி மண் கலவை ப்ளஸ் எந்த மாதிரி கட்டிங்ஸ் எடுத்து வச்சா நெக்ஸ்ட் இயருக்கு நமக்கு வந்து அந்த பிளான்ட் வந்து ஒரு ஹெல்த்தியான பிளான்ட் நம்ம கொண்டு வர முடியுன்றதை அந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மொட்டுக்கள் வர்றதுக்கு முன்னாடி இப்படி தளிராக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் சாமந்தி செடியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட கட்டிங்ஸ் எடுத்து நல்லா வந்து அதை நீங்கள் பதியம் போடணும். அதுக்கு என்ன மாதிரி மண் கலவை நம்ம கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட செடி வாங்கி அது நல்லா எந்த அளவுக்கு தான் ஹெல்த்தியாக கொரியரும் போய் சேரும், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம எஸ்டி கொரியரில் தான் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்ட செடியிலேருந்து எவ்வளோ பிரான்ச்சஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா. இது நாட்டு சாமந்தியில் மட்டும்தான் இது நடக்கும். மற்ற சாமந்தி செடிகளில் இந்த மாதிரி நடக்காது. இந்த சாமந்தியை இந்த மாதிரி கட் பண்ண நாற்றை வந்து சப்போஸ் நீங்கள் வந்து வதங்கி போயிடுச்சு வேறு எங்கேயும் வந்து கொண்டு வந்தால் கூட சரி, ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் போட்டு வைங்க, அது ஃப்ரெஷ் ஆகிடும். ஓகேங்களா. இப்போ நம்ம மண் கலவை எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து சின்ன டப்பில் எடுத்துக்கோங்க. குரோட்டன்ஸ்லாம் வைக்கிறீங்களா குட்டி குட்டி டப்பு, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் பதியம் போடும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி டப்பு எடுங்க. ஒரு 1/2 கிலோ கூட மண் பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு டப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே போடுற மண் வந்து ஃபுல்லாக பியூராக நீங்கள் சலிச்சு கூட எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி சலிச்சு எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சம் கோகோ பீட் ஆட் பண்ணி இந்த கட்டிங்ஸை வந்து நம்ம எப்படி வைக்க போகிறோன்றதா ரொம்ப முக்கியம். இந்த கட்டிங்ஸில் ஒரு 3 கணுப்பகுதி நமக்கு மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி வச்சா, ஒரு கணுப்பகுதி அழுகியே போயிட்டாலும் நமக்கு மற்றதுலேருந்து ரூட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து நம்ம கவனிக்கணும். இந்த மாதிரி இலையை வந்து பிக்காதீங்க. பிச்சிங்கன்னா அது வந்து அந்த இடத்துல எப்படி சொல்கிறது, ஸ்டெம்ஸில் ஒரு பிச்சுக்கிச்சுன்னா அது கொஞ்சம் வேர் பிடிக்காது, அழுகி போயிடும். இந்த மாதிரி ஓரத்தில் நீங்கள் கிள்ளிடுங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி கிள்ளிட்டு அதை அப்படியே அதில் வந்து நீங்கள் கற்றாழை இந்த மாதிரி எதுவுமே தேவையில்ல. சாமந்தி செடிகள் பொறுத்த வரைக்கும் அப்படியே மண்ணுக்குள்ளே சொருகி வச்சு ஒரு நிழலான இடத்துல வச்சாலே போதும். இந்த மாதிரி ஒரு 3 ஸ்டெம்பு இல்லை 2 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது ஃபுல்லாக மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து நல்ல ஹெல்த்தியாக வந்து வேர் பிடிச்சி வரும். அதுலேருந்து நிறைய பிரான்ச்சஸும் நமக்கு கிடைக்கும். ஸோ மேலே வைக்கக்கூடாது. ஸோ நல்லா இது ஃபுல்லாக உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு பாருங்கள், இந்த மாதிரி தான் வைக்கணும். நல்லா அந்த மண் சொருகுனா அப்படியே உள்ளே போகணும். அந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்கணும். அந்த மண் வந்து லூஸாக இருக்கணும். அந்த மாதிரி மண் கலவையை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் வந்து நம்ம செடி வந்து டக்குன்னு வேர் பிடிக்கும். நல்லா ஹெல்த்தியான ஒரு செடியும் நமக்கு கிடைக்கும். நான் சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி கொடுப்போம் சாப்பாடெல்லாம், அப்படியே கரடு முரடாவாக கொடுப்போம். ரொம்ப சாஃப்டாக கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி தான் இது வந்து சின்ன பிளான்ட்டு. இப்போ தான் நம்ம வைக்கிறோம், அதுக்கு ரூட் வரணும். அப்போ அந்த செடியை நம்ம எப்படி ஹெல்த்தியாக வளர்க்குறதுன்னு தான் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபுல்லாக நிழல் இருக்கிற இடத்துல வச்சுருங்க. அந்த எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றுற இடத்துல தயவு செஞ்சு வைக்காதீங்க. அப்படி வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த செடி வந்து அழுகி போயிடும். தனியாக வச்சு எப்போவுமே நிழல் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஈரப்பதமான நிழல் இருக்க இடத்துல இந்த செடியை கொண்டு போய் வச்சுருங்க. சூரிய ஒளி படவே கூடாது, பட்டதுன்னா தாங்காது. இந்த மாதிரி கண்டிஷனில் இந்த செடியை வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 15 டேஸ்லேருந்து 20 டேஸ்க்குள்ளே இதில் நல்ல ஹெல்த்தியான ரூட்ஸ் வந்து சூப்பராக வர ஆரம்பிச்சிடும். இது இப்படி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த சாமந்தி செடிகள் வளர்க்குறதுக்கான கரெக்டான வந்து மெத்தடு இப்படி தான். நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு செடி பதியம் போட்டோம். இந்த மாதிரி தான் பதியம் போட்டிருந்தோம். அந்த செடியில் எப்படி ரூட் வந்திருக்குன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது ஆல்ரெடி வெளியிலே ரூட்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இது மாதிரி தான் ஒரே ஒரு கட்டிங்ஸ் தான் வச்சேன். அது நல்லா வளர்ந்துடுச்சு. இதை எப்பவுமே சாமந்தி செடி பதியம் போட்டு அப்படியே பிடுங்கி எடுக்கக்கூடாது. பிடுங்கி எடுக்கலாம், வேரோட இருந்துச்சுன்னா பிடுங்கி எடுக்கலாம். ஆனால் அதை எடுத்து அழகாக கொக்கோ பீட்டு மண் கலவை வந்து லூஸாக கொடுத்து நீங்கள் வச்சா சின்னதாக ஒரே ஒரு வேர் இருந்தால் கூட அது வந்து பழச்சிக்கும். வதங்கி போயிருந்தால் கூட செடி வந்து பழச்சிக்கும். பாருங்கள், தட்டி எடுத்தனா எவ்வளோ ரூட் வந்திருக்கு பார்த்தீங்களா. இதுதான் நாட்டு சாமந்தி. எப்போவுமே இந்த மாதிரி நீங்கள் வந்து சின்ன டப்பில் வந்து நாட்டு சாமந்திங்களை பதியம் போடுங்க. எடுத்த உடனே நிறைய மண் கலவை கொடுத்து அதில் வந்து பதியம் போடவே கூடாது நம்ம. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பதியம் போட ஆரம்பிங்க. கண்டிப்பாக அதில் வந்து நல்லா ரூட் வரும். நிழல்லே வச்சு நீங்கள் அதை வந்து வளர்க்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போ நம்ம எப்படின்னா இந்த மாதிரி சின்ன ஒரு தொட்டியில் வந்து ஃபஸ்ட்டு பதியம் போட்டு அது வேர் வந்ததுக்கப்புறம் இந்த செடியை அப்புறம் தான் நம்ம பெரிய ஒரு வாட்டர் கேனு
பெரிய ஜாடி இந்த மாதிரி எதில் வேணாலும் நம்ம வந்து அதை ரீபாட் பண்ணி வைக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ரூட் வந்த ஒரு செடியை வந்து பெரிய ஒரு ஜாடிக்கு மாற்ற போகிறோம். ஸோ இதுதான் கரெக்டான ப்ராசஸ்ஸு. பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் நீங்கள் வைக்கும்போது கண்டிப்பாக செடிகள் வந்து எப்போவுமே ஹெல்த்தியாக வளரும். இப்போ பெரிய பாட்டில் நம்ம மாற்றும்போது நீங்கள் எப்படி வேணால் மண் கலவை கொடுத்துக்கலாம். அப்போ வந்து நீங்கள் என்ன மண் கலவை கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஆனால் சின்னதாக ஒரு குட்டி பிளான்ட்டாக இருக்கும்போது அதுக்கு ஹெவியான மண் கலவையை நம்ம கொடுக்கவே கூடாது. கம்மியான மண் கலவை தான் கொடுக்கணும். ஒரு செடி நீங்கள் கொரியர் வாங்கியிருந்தா கூட அந்த செடியை ஃபுல்லாக ஒரு 5 நிமிஷம் ஜில்லுன்னு இருக்க தண்ணியில் அப்படியே வச்சுருங்க. தண்ணிக்குள்ளே ஒரு டப்பில் தண்ணியில் வதங்கி போயிருந்தா கூட அந்த செடியை வந்து அப்படியே ஒரு டப்புக்குள்ளே வைங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதுக்குள்ளே வச்சிங்கன்னா அந்த செடி ஃப்ரெஷ்ஷாக அதை நீங்கள் பார்க்க முடியும். எப்போவுமே அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்கில் நீங்கள் ரீபாட் பண்ணுங்கள். அதுதான் கரெக்டான வந்து மெத்தடு. நீங்கள் அப்படி பண்ணும்போது அந்த செடிக்கு வந்து வெளியில் போயிட்டு வந்த நமக்கு எப்படி நம்ம தண்ணி கொடுத்தா அப்படியே கூலாக வரமோ அது மாதிரி அந்த செடி நம்மளை இவங்க காப்பாற்றிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை அந்த செடிக்கு அதுக்கும் உயிர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த செடியை நம்ம சூப்பராக வளர்க்க முடியும். பாருங்கள், இப்போ இந்த செடியை நான் வந்து இதில் ரீபாட் பண்ணி வைக்க போகிறேன். பெரிய டப்பு இது. இதில் ரீபாட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த செடியை ஒரு நிழலில் 2 நாள் வரைக்கும் ஒரு வாரம் வரைக்கும் நிழலில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். இதை கொண்டு போய் டைரெக்ட் சன்லைட்டில் நீங்கள் வச்சு எப்பவும் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் என்ன உரம் கொடுக்கலாம். ஒரு எடுத்த உடனே நிறைய உரம் தயவு செஞ்சு கொடுக்கவே கொடுங்க. நார்மல் சாயில், கோகோபிட் இது 2ம் மிக்ஸ் பண்ணி தான் ஒரு செடியை நம்ம வைக்கணுமே. சரிங்களா? இதை தெரியாமல் சில பேர் எடுத்த உடனே ஆட்டு சாணம் மாட்டு சாணம் நிறைய உரங்கள்லாம் கொடுத்துட்டு செடியை வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த செடிங்களுக்கு இந்த மாதிரி நிறைய உரங்கள்லாம் கொடுக்கக்கூடாது. சாதாரண மண்கலவை அதுக்கப்புறம் வந்து கோகோபீட்டோட மிக்ஸ் பண்ணி தான் ஒரு செடியை வைக்கணும். அது நல்லா தழைச்சி வந்து மொட்டு விடுற கண்டிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அதுக்காக நிறைய நம்ம உரங்கள் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்டை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.